சார் வணக்கம். வணக்கம். ஜெயரேகி பதிப்பகம், ஜெயரேகி வலைவலி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னுடைய முழு பெயர் ராஜகோபால பாலாஜி. நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தேன். 1966 கும்பகோணத்தில் பிறந்தேன். என்னுடைய கல்வி படிப்பு கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலை, பின்பு மதுரையில் சேதுபதி உயர்நிலைப்பள்ளி, பின்பு சென்னை மயிலாப்பூர் பிஎஸ் உயர்நிலைப்பள்ளி, டிபி ஜெயின் காலேஜில், துறைப்பாக்கம் டிபி ஜெயின் காலேஜில் பிகாம் படித்தேன். என் தந்தை பெயர் கே ராஜகோபால். அவர் வந்து முன்னாள் டிடி கிருஷ்ணமாச்சாரி டான்டெக்ஸில் சேல்ஸ் மேனேஜர். என் தாயார் ஹவுஸ் ஒய்ஃப் லக்ஷ்மி ராஜகோபால்னு. நான் வந்து சுமார் 18 வயசுலேருந்தே சமூக பணியில் இருக்கேன், சமூக தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 1998 முதல் முதியோர்களை காப்பதற்காக, முதியோர்களுக்காக ஒரு பிரசாந்தி முதியோர் நல்வாழ்வு இல்லம் என்ற ஒரு முதியோர் இல்லத்தை தொடர்ந்து 29 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சமூக ஈடுபாடு ஜாஸ்தி. அதற்கு மூல காரணம் மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1984 ஏப்ரல் திங்கள் 29வது நாள், 29ன்னு நினைக்கிற தேதி. அப்போ நான் வந்து பீச் ரோடு, இப்போ அது பேர் காமராஜர் சாலை, அந்த லைட் ஹவுஸ் தாண்டி சைக்கிளில் போய்கிட்டு இருக்கேன். தலைவர் கோட்டையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ராமாவரம் தோட்டத்துக்கு. இப்போ தலைவர் வராருன்னு தெரிஞ்சோன்னே சைக்கிளை போட்டுட்டு நான் காந்தி சிலை அருகில் நின்றுட்டு தலைவர் காரை பார்த்து கும்பிட்றேன். டக்குன்னு தலைவர் கார் வந்து ஒரு 10 அடி தாண்டி காந்தி சிலை கிட்ட போய் நின்றுது. நான் ஓடி போய் காருக்கிட்ட நின்று தலைவரை கும்பிட்றேன். இப்போ அவர் தமிழ்நாடு முதலமைச்சர். காரு கண்ணாடியை இறக்கிட்டு என்னை வாங்கன்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு பேர் என்ன படிக்கிறீங்க, வாங்க போங்கங்கிறாரு. என்ன படிக்கிறீங்க, நிறைய பேர், நான் என்ன படிக்கிறேன் எல்லாம் சொன்னேன். இப்போ சொன்னார், நல்லா படிக்கணும், நாட்டுக்கு வீட்டுக்கு நல்ல பையனாக இருக்கணும். ஒரு 2 வாட்டி சொன்னார், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. அவர் சொன்னது 1984. எங்களுடைய முதியோர் இல்லத்தை நாங்கள் ஆரம்பித்தது 1998. அந்த பிரசாந்தி முதியோர் இல்லத்தை துவக்கி வைத்தவர் எங்கள் மரியாதைக்குரிய பாசமிகு எங்கள் ஐயா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். அவர்களோட பொற்கரங்களால் திறந்து வச்சார். அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதுக்கு அடுத்தது 2வதாக லவ்வால் சர்வால் அப்படின்னு எனக்கு போதித்த என்னுடைய ஆசான் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள். அவரோட 98க்கு அப்புறம் தான் அவருக்கு தீவிர பக்தரானேன். அவருடைய போதனையை ஏற்று மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட அது சர்வீஸ். குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கும்போது அது சர்வீஸுங்கிறாரு. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு காட் என்று எங்களுக்கு போதித்த என்னுடைய ஆசான். எனக்கு எப்பயுமே 2 கிரேட் மாஸ்டர்ஸ் இன் மை லைஃபுமே. 1 கிரேட் மாஸ்டர் இஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அனதர் கிரேட் மாஸ்டர் இஸ் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள். அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது எம்ஜிஆரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடியே சின்ன வயசே அரசியல் ஆர்வம் இருந்துச்சா? எனக்கு சின்ன வயதிலே அவருடைய திரைப்படங்களை பார்த்து பார்த்து, நான் முதல்ல அவர் திரைப்படம் பார்த்தது என்னோட 5 வயசுல கும்பகோணம் டைமண்ட் தேட்டரில் எங்கள் தங்கம்னு ஒரு திரைப்படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் அவர் பார்த்த நான் அவருடைய முதல் திரைப்படம். அந்த திரைப்படம் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன்னா அவருடைய அந்த பாடல் வரிகள், அதெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அவர் வந்து ஒரு கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு 1972 அவர் அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு வயது 6 வயது தான் இருக்கும், 6 இல்லை 7 வயது இருக்கும். ஆனால் அவருடைய ஈர்ப்புத்தன்மை, அவர் என்னை அப்படியே இன்ஸ்பைர் பண்ண, அவருடைய கிரேட் இன்ஸ்பிரேஷன் தான் என்னை அப்படியே ஈர்த்தார். அதனால நான் வந்து அவருடைய இயக்கத்தில் என்னை கொஞ்சம் ஈடுபடுத்தி இன்னும் சமூக சேவையை நிறையா செய்யணுங்கிறதுக்காக அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த ஒரு இயக்கத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். அது மூலியம் பல சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட சென்னையில் வந்து டெய்லி இந்த அக்னி நட்சத்திரத்தினால காலையில் ஒரு 12 மணி, அதாவது மதிய வேளையில் ஒரு 100-150 பேருக்கு மோர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சத்யசாய் எம்ஜிஆர் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். அது மூலியம் இன்னும் நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் காலத்து அதிமுகவையும் பார்த்துட்டீங்க, நடப்பு அரசியலுக்கு வருவோம். எம்ஜிஆர் காலத்து அதிமுகவும் பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதா காலத்து அதிமுகவும் பார்த்துருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி கால அதிமுகவும் பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு இருக்கிற அதிமுகவும் பார்த்துருக்கீங்க. என்ன உங்களுடைய அபிப்பிராயம், எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. இவங்க இந்த
3 பேரும், அதாவது என்னுடைய ஆசான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட எனக்கு ஒரு நல்ல ஆக்சஸ் இருந்தது. அப்போ எனக்கு சிறு வயதுனாலும் அவரை அடிக்கடி ராமவரம் தோட்டத்தில் பார்த்தேன். அதாவது மனிதாபிமானம், மனிதநேயம்னா அதுக்கு மறுபெயர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அதே போல் அந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடன் எனக்கு ரொம்ப ஆக்சஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு ஓரளவு அவங்களோட எனக்கு ஆக்சஸ் இருந்தது. அதே போல் இப்போ இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஆனால் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவையோ எடப்பாடி பழனிசாமியோ நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு மாபெரும் தலைவர். முதல்ல 1972 கட்சி ஆரம்பித்து 77 கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகளில் முதல் தேர்தலில் 130 தொகுதியை வென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அன்று எதிர்கட்சியாக இருந்த திமுக வெறும் 48 தொகுதியை ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு 1980 வந்து முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆருடைய அமைச்சரவையை கலைக்கிறாங்க. அது அப்போ ஜனாதிபதி மேதகு சஞ்சீவ ரெட்டி இருந்தாங்க. அப்போ கலைச்சிட்டு அப்போ எலெக்ஷன் நடக்குது. அப்போ எலெக்ஷன் நடக்கும்போது எம்ஜிஆர் போய் கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களுக்கெல்லாம் நல்லது தானே பண்ணேன், என் ஆட்சியை ஏன் கலைச்சாங்கன்னு. அப்போ 129 தம்பிங் மெஜாரிட்டி 129 சீட்டு ஜெயிச்சாரு. பின்னால் 1984 இந்த உலகத்திலேயே ஒரு தலைவர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சாருன்னா 10,000 மைலுக்கு அப்பால் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்து ஜெயித்த ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவருடைய இயக்கத்தை நடத்தினவர் தான் ஜெயலலிதா அவர்கள். அவங்க வந்து தனியாக வந்து ஜே இங்கே பிரிஞ்சபோது ஜே அணின்னு இருந்தாங்க. இருந்தபோது 27 சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து ஆட்சி செஞ்சாங்க, நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று, 1982 கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இன்னைக்கு 45 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குதுன்னா அந்த ஒரு திட்டத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு இவங்க அந்த கட்சியை கொண்டு போனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக இவங்களை நம்ம மாண்புமிகு அம்மா அவர்களையோ மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களையோ எந்த விதத்திலையும் நாம் பேச முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 அம்மா ஆட்சிக்கு வராங்க, 2001 அம்மா ஆட்சிக்கு வராங்க, 2016 வராங்க. ஆனால் 2021 எடப்பாடி அவர்கள் தலைமையில் வெறும் 64 சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. 2026 அந்த 64ங்கிறது மெஜாரிட்டியோட இன்று ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் அவங்க வெறும் 44 சீட்டு போய் 3வது இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த கட்சி எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு நோக்கி போகிறது, அது எதனால ஆகுதுன்னு அண்ணன் எடப்பாடி அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதை மேற்கொண்டு இப்போ வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையோ இல்லை வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள கட்சியை இன்னும் அவர் பலப்படுத்தணும். அப்போதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கட்சியாக ஆளுங்கட்சியாக 2031 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 முக்கியமான ஆளுங்க. ஒன்று வந்து ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை வெளியேற்றினாங்க. அவருடைய அணுகுமுறையும் செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறினார், அவரை வெளியேற்றப்பட்டார். அவருடைய அணுகுமுறையும், இவங்க 2 பேர்த்த அணுகுமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அவசரப்பட்டு அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. ஏன் எடுத்திருக்க கூடாதுன்னா, இந்த கட்சியில் வந்து எத்தனையோ தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 1 கோடி தொண்டர்களுக்கு மேலே, அதுக்கு மேலேயே எத்தனையோ தொண்டர்கள் எந்த பதவியும் அனுபவிக்காம எதையும் அனுபவிக்காம இருக்கிற இன்னும் தொண்டர் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியே இருக்கு. பட் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அவசரப்பட்டு அந்த முடிவை எடுத்துட்டாரு. ஏன்னா இவங்க வந்து கார்னர் பண்றாங்க, அதெல்லாம் இருந்தா கூட அவருக்கு முதலமைச்சருங்கிற ஒரு பதவியை கொடுத்தது யாரு? மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள். அந்த பதவியை வந்து 3 வாட்டி நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சராக இருந்தாரு. அந்த பதவியை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ரெட்டலை சின்னம் தான் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தது. அந்த பதவிக்காகவும் அம்மாவுடன் உள்ள அந்த விசுவாசத்திற்காகவும் அவர் தொடர்ந்து அமைதியாக பயணம் அதிமுக பயணம் செஞ்சிருக்கலாமே ஒழிய, பட் அவர் ஒரு பெரிய அவசர முடிவு எடுத்துட்டாரு. அதே போல என்னுடைய அருமை நண்பர் என்று சொல்லலாம், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய வெளியேற்றப்பட்டார். உண்மையிலேயே அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஒருத்தர் கட்சியில் எடுக்கும்போது அவர் 1977 எம்எல்ஏ, 77 எம்எல்ஏ, சீனியர். அவர் அம்மாவுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு அம்மா பயணம் செய்யும் போதும் அம்மாவுடைய எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கான ரூட்டை போடுறவர் அவர் தான். அவரை வந்து எல்லாருமே சாரதிம்பாங்க, அம்மாவுடைய சாரதிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக ரூட் போட்டு அண்ணன் கொண்டு போவாங்க.
பட் அண்ணன் வந்து ஒரு இதுதான் மனத்தாங்கல் அவருக்கு. இதாட்டம் நம்மளை இவ்வளோ வருஷம் கட்சியில இருந்தோம், 50 வருஷத்துக்கு மேல இருந்துட்டோம், கிட்டத்தட்ட 10 வாட்டி எம்எல்ஏ இருந்துட்டோம், நம்மளை போய் கட்சியிலேருந்து எடுக்கிறாங்களேன்னு ஒரு மன வருத்தத்துல அவர் போய் டிவிகேல சேர்றாரு விஜய் தலைமையை ஏற்று. அங்கும் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்க முடிஞ்சது. பட் இவர்கள் 2 பேரும் இழந்தது எங்கள் அதிமுகவுக்கு ஒரு இழப்பு தான். அவர்கள் சென்றால் கூட அவர்களால் எங்களுக்கு சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பட் அதை வந்து அவங்க ஓபிஎஸ் அண்ணன் எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர், என் மீது அளவு கடந்த பாசம் உள்ளவர் அவர். ஆனால் அவர் போனது எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் தான். பட் அவர் அமைதியாக இருந்திருக்கலாம், அமைதியாக இருந்து திரும்ப அதே இதுக்கு வரத்துக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவசரப்பட்டாரு. பட் செங்கோட்டையன் அண்ணனுக்கு இப்போ உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ அவர் வந்து நம்பர் 2 கூட இருக்கலாம், நிதி மந்திரி ஆகலாம், இல்லை சபாநாயகர் ஆகலாம். அவருக்கு வந்து அது அவங்க தலைமை எடுக்கிற முடிவு. ஆனால் அவருக்கு வந்து இந்த அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. அது அம்மாவுடைய ஆசீர்வாதம், எம்ஜிஆரோட ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். அது அவரை பொறுத்து இன்னும் நல்லா அவர் மக்கள் பணி செய்யறதுக்கு, கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு இன்னும் நிறைய பணி அவர் செய்வார் இது மூலியம். 1977 நீங்க சொன்ன மாதிரி உங்க புரட்சி தலைவர் சிஎம்ஆ முதல் தடவை வந்து சிஎம்ஆ இருக்கும் போதும் செங்கோட்டையன் அவர் அமைச்சரவையில் இருந்தார். இல்ல அது ஒரு திருத்தமா இப்ப அவர் அமைச்சரவையில இல்ல, அவர் சத்தியமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர். அமைச்சரவையில் இல்ல. பட் ஆனா 2026 விஜய் ஜெயிக்கும் போதும் இப்ப வந்து நம்ம பேசும்போது எல்லாமே உறுதியாயிருச்சு. அமைச்சரவையில் இருக்க போறார், சட்டமன்றத்தில் இருக்க போறார். எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலைமை? அதாவது எங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். பட் ஆனாலும் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். எங்கள்கிட்ட இருந்தவர் வந்து அங்கே போய் அவர் இருக்கிறது சந்தோஷம். அவர் வந்து அது மூலியம் வந்து இன்னும் அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மீது பாசம் இருக்கும். முன்னாள் அமைச்சர் மீதோ இல்லை அதிமுக தலைவர்கள் மீதோ அவருக்கு பாசம் இருக்காது. அவருக்கு வந்து உண்மையிலேயே பார்த்தா தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் மீது இன்னும் அவருக்கு அன்பு உண்டு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்கு என் நண்பர் சென்றிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியை விட அதிமுக கட்சியை சார்ந்த நிறைய பேர் அவரை வாழ்த்து சொல்ல வந்திருந்தாங்களாம். அப்போ எனக்கு அவர் சொன்னார் ஃபோன் பண்ணி, நிறைய பேர் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. அதுக்கு என்னன்னா அணுகுமுறை. அவர் வந்து எல்லா தொண்டர்கள்ட்டையும் நல்ல அதுதான் இந்த ரேப்போ அது வந்து நல்லா அவர்கிட்ட இருந்தது. அவருக்கு வாழ்த்து தான் தெரிவிக்கணும். கண்டிப்பாக அவர் வந்து டிவிகே கட்சியில் ஒரு பெரிய சக்தியாக உருவாகிறதுக்கு ஒரு பெரிய இது அது அவங்க திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் ஆகக்கூடிய திரு விஜய் அவர்கள் அது முடிவெடுப்பார். அது மூலியம் ஒன்னே ஒன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்போது 77 ஆட்சிக்கு வந்தப்ப எப்படி மக்களுக்காக என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, நான் கரப்டட் கவர்மெண்ட் கொண்டு போகணும். மக்கள் எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம போய் மக்கள் நம்மளை வந்து சந்திக்க கூடாது, நம்ம தான் போய் மக்களை சந்திக்கணும்பாங்க. அந்த பாலிசியை திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு படத்தையும் பார்த்தாலே, எம்ஜிஆருடைய முதலமைச்சராகி 77 87 வரைக்கும் அந்த கிளிப்பிங் எல்லாம் அவர் பார்த்தாலே அவர் வந்து புரட்சி தலைவராக முடியாது. அதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து ஒரு 50% ஆகலாம், அவ்வளவுதான். விஜய் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் விஜயோட வெற்றியை, விஜயோட அரசியல் என்ட்ரி ஆனது எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இப்ப 2 ஆண்டுகள் தான் ஆகுது. பட் என்னன்னா அவருடைய சின்னம் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடுது. எப்படி வந்து புரட்சி தலைவரோட சின்ன ரெட்டலை எப்படி மக்கள் இடத்துல, அதாவது ஒரு பாடலே உண்டு, வாசலிலே ரெட்டையில கோலமிடுங்கள் காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள்னு ஒரு பாடல் உண்டு. அந்த ரெட்டலை எப்படி 77 பயங்கர ரீச் ஆச்சோ அது போல விசில் சின்னம் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு. சமீபத்துல எனக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்தாரு. அந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஊருன்னு கேட்டேன். காஞ்சிபுரம்னாரு. நான் மன்னிக்கணும், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்ப நான் கேட்டேன், என்னுடைய நண்பர் தான் அங்க காஞ்சிபுரத்துல நின்னாரு, அண்ணன், என்னுடைய பாசமிகு அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள், ஏடிஎம்கேல. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு. அவர் சொன்னார், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. எங்க ஃபேமிலியே 8 ஓட்டு சார், விசில் சின்னத்துக்கு தான் போட்டோம். அப்ப கேட்டேன், கேண்டிடேட் பேர் என்ன சார்? எங்களுக்கு கேண்டிடேட் பேர்லாம் தெரியாது சார், எங்களுக்கு வந்து விஜயோட சின்னம் விசில், அவ்வளவுதான், அதுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்பதான் நினைச்சேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி 77 வந்து ரெட்டலை சின்னமோ அதே போல 2026
மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இந்த விசில் சின்னமா அமைஞ்சிருக்கு. அந்த விசில் வந்து ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிடுச்சு எல்லா பப்ளிக்டையும். அதிமுக 2026 ஒரு ஒரு ரீவாம்ப் ஆகும்னு நினைச்சிருந்தாங்க. ஆல்ரெடி 10 தோல்விக்கு மேல பழனிசாமி கண்டுட்டாரு அப்படிங்கும்போது பேரே வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரீவாம்ப் ஆகும்னு நினைச்சிருந்தாங்க. முக்கிய தலைகள் எல்லாருமே தோற்றுவிட்டார்கள். அதிமுகவோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? இப்ப விஜய் சிஎம் ஆக போறாரு. இப்ப அதிமுக வந்து ஒரு சிறந்த எதிர்கட்சி வரிசையில உட்காரலைனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில உட்காரும். பட் அதிமுக வந்து தன்னுடைய மக்கள் பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தோல்வி தான் ஒரு வெற்றிக்கான முதல் படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் 10 தோல்வி அடைஞ்சாரு, அண்ணன் 11 தோல்வி அடைஞ்சாருனாலும் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 8-9 பேர் தோல்வியேற்றுறாங்க. பட் ஆனாலும் அதிமுகங்கிறது வந்து ஒரு பெரிய ஆலமரத்து வேறாட்டம். அந்த ஆலமரமாட்டம் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆர் உடைய பெரிய ஆலமரம். அதுக்கப்புறம் அந்த ஆலமரத்தை வந்து இன்னும் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணி அதை வளர்த்தது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள். பிறகு அதை வந்து எவ்வளவோ போராட்டத்துக்கு இடையில கட்டி காப்பாற்றி இன்னைய அளவுக்கு கொண்டு போனது அவர் திரு மாண்புமிகு என்னுடைய அன்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள். பட் இதுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெறுமனே வந்து 24 சீட்டு 77 வாங்குறாங்க. திருப்பி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. 96 வாங்கி அவங்க சீட்டு எவ்வளோ? வெறும் 4 சீட்டு. 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்களுக்கு. 96 2001 அவங்க ஆட்சிக்கு வராங்க. அதனால வெற்றி தோல்விங்கிறது அரசியல்ல சகஜம். ஒருத்தர் தோல்வி விட்டுறாங்கனால அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னா சொல்லக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோல்வி விட்டுறா கூட அவர் அடுத்த நாளே போய் அந்த பொதுமக்களுக்கு போய் நன்றி சொன்னார். அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் மனசை விட்டு இல்லை, நம்ம 4 வாட்டி இங்க ஜெயிச்சோமே அவங்க ஓட்டு போடாம விட்டுட்டாங்களேங்க அந்த இன்முகத்துடன் சென்று, அதுதான் ஒரு தலைவருக்கான அழகு. அவர் போய் நன்றி தெரிவிச்சார். அதே போல இவங்க வந்து தோல்வி விட்டு 44 சீட்டு வாங்கிட்டாங்க, அடுத்த தேர்தலில் அதிமுகவே இருக்காதுங்கிறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டமன்றத்தில் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செயல்படும். ஆனால் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு 10-15 பேருக்கு மேல மீதி பேர்லாம் வந்து புதியவர்கள். அவங்களுக்கு சட்டமன்றத்தோட வழிமுறைகள், விதி காட்டுது, விதி என்ன எதுன்னே தெரியாது. அவங்களுக்கே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், முன்னாள் யாராச்சும் சபாநாயகரோ முன்னாள் சட்டமன்ற முன்னவரையோ அவை முன்னவரையோ வச்சுதான் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாதான் இவங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அவர் வந்து சிறந்த, அதே போல எனக்கு பாசத்துக்குரிய அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை வழி நடத்தி செல்வார்கள் என்பது என்னுடைய சின்ன நம்பிக்கை தான். அது ஒன்றும் பெரிய நம்பிக்கை கிடையாது, ஒரு சின்ன நம்பிக்கை. பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம். அதை கட்டி காப்பாற்றினது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், பின்பு மாண்புமிகு என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள். செல்வி ஜெயலலிதாவுடைய ஆளுமைத்திறன் எல்லாருக்குமே தெரியும். 91 to 96 வந்து அவங்க கேரியர்னு இல்லை, ஏடிஎம்கோட கேரியர்லயே இதை ஒர்ஸ்ட் ஆச்சு. ஆனா 2001 அவங்க பின்னாடி வந்த வேகம் வந்து ரிவாம்ப் பண்ணி வந்த வேகம் வந்து யாராலையுமே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 10 தோல்வி தான் தருவாரு, எப்படி நீங்க அவரையும் இவங்களையும் கம்பேர் பண்ண? இல்ல, அம்மாவையும் அவரையும் கம்பேர் பண்ண முடியாது. அதாவது அம்மா என்ன சொல்றாங்க சட்டமன்றத்துல, எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 100 வருஷம் இந்த இயக்கம் இருக்கும். இந்த இயக்கத்தை நடத்துறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க. இப்ப எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ன ஆகும்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக இதோட முடிஞ்சு போச்சு, எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக கிடையாது. ஜானகி அம்மா பதவி ஏற்றுக்கிட்டாங்க, 28 நாள் முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்களால அந்த கட்சியை நடத்த முடியல. தேவகி ஹாஸ்பிட்டல்ல மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கும் போது தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு ஜானகி அம்மாவே நேராக போனாங்க. போயிட்டு உன்னாலதான் இந்த கட்சியை நடத்த முடியும், என்னால நடத்த முடியாது, நான் கட்சியை வந்து இது பண்ணிடுறேன், நீ தான் இதுக்கு வழி நடத்தி செல்லணும்னு நாங்கள் அன்னைக்கு அம்மாட்ட. அம்மா வந்து 1988 முதல் அவர்கள் இறக்கும் வரை 2016 வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சிறந்த ஆளுமை. 9 லாங்குவேஜ் பேசுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமயம் டெல்லிக்கு போனபோது 168 பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஏந்து இந்தியில அம்மாவை கேள்வி கேட்கிறாரு. அவர் இந்தியில கேட்டோன்னா அம்மா இந்தியிலேயே பதில் சொல்றாங்க. அதுக்கு
அதுக்கு திருப்பி அந்த ரிப்போர்ட்டர் சொன்னாராம், நான் இதுவரைக்கும் நான் எத்தனையோ பெரிய முன்னாள் பிரதம மந்திரிகள், எத்தனையோ பெரிய தலைவர்கள்லாம் நான் இந்தியில வந்து கேள்வி கேட்டு பதில் வாங்கியிருக்கேன். இது போல பதிலை எந்த தலைவரும் இதுவரை சொன்னதில்லைன்னு அவரே வந்து அம்மாவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணாரு. அதே போல அம்மா வந்து இலவச வேட்டி சேலை, அது எம்ஜிஆர் கொண்டு வந்தது. அம்மா கொண்டு வந்து மடிக்கணினி, எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. கோவில்ல அன்னதானம் கொண்டு வந்தாங்க. அதே போல குழந்தைகளுக்கு சைக்கிள் கொண்டு வந்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அதே போல தொட்டில் குழந்தை திட்டம், அதே போல ஃபர்ஸ்ட் கமாண்டர் ஃபோர்ஸ், உமன் கமாண்டர் ஃபோர்ஸ் கொண்டு வந்த அம்மா தான். அதே போல அம்மா உணவகம், அது இன்னைக்கும் ₹1 இட்லி. சென்னையில வந்தாலே ₹30 இன்னைக்கு பொழுத ஓட்டிடலாம். ஒரு இட்லி ₹1, 5 இட்லி காலையில சாப்பிட்டா முடிஞ்சுது. மத்தியானம் ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம், 3 ₹6. இன்னும் 2 சப்பாத்தி நைட்ல ₹3. ஒரு மனிதன் ₹30 அந்த சென்னையில காலம் தள்ளலான்னா அது மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில தான் அது நடந்ததே ஒழிய, அதை அவங்க அதுக்கப்புறம் இந்த திமுக கண்டினியூ பண்ணாங்க. அநேகமா இப்ப வரக்கூடிய இந்த டிவிகேயோடைய கூட்டணி ஆட்சி அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை கண்டினியூ பண்ணாதான் அவங்க மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் இவங்க அபாலிஷ் பண்ணக்கூடாது. அந்த திட்டத்தை கண்டினியூ பண்ணும்போது தான் தே வில் ரீச் டு தி பப்ளிக். அதை வந்து இவங்க அண்ணன் செங்கோட்டையன் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவருக்கு அறிவுரைக்கு சொல்லுவார். ஆனால் அரசியலில் நான் 43 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன். 43 ஆண்டுகளில் நான் அதில் வந்து பேர் சொல்ல விரும்பலை. நான் வந்து சுமார் ஒரு 7 ஆண்டுகள் அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர்களையும் தலைமை கழக கலைக்குழுவினரையும் 7 ஆண்டுகள் என்னுடைய கண்ட்ரோலில் நான் அத்தனை பொதுக்கூட்டத்துக்கு அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கேன். அதை வந்து 7 இயர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சி எப்படி இன்னைக்கும் அது வளர்ந்து தான் போகுமே ஒழிய தேய்ந்து போகாது. பட் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். அது வந்து அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லைனாலும், அதாவது சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும்பாங்க. என்னிடம் நிறைய யோசனைகள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே காரை நிறுத்தி பேசியிருக்காரு கிட்ட. புரட்சி தலைவர் எம்ஜிஆரே காரை நிறுத்தி ஒரு முதலமைச்சர் பேசியிருக்காருன்னா அப்ப எனக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு ஒரு தகுதி எனக்கு இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க நல்ல பல அருமையான திட்டங்கள் செஞ்சாங்க, அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்க மகளிர் உதவி தொகை கொடுத்தது, இலவச அந்த மகளிருக்கு பஸ் கொடுத்தது, நிறைய அவங்களும் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இவங்க கொண்டு வந்த 2 திட்டங்களையும் வரக்கூடிய அரசாங்கமான மரியாதைக்குரிய தம்பி விஜய் அவர்களின் தலைமையில் ஏற்கக்கூடிய அரசாங்கமானது அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினா they will reach to the public, they will reach to the voters. ஒரு அரசியல் பார்வையாளரா இல்ல ஒரு அரசியல்வாதியா திமுகவோட தோல்வி எப்படி பாக்குறீங்க? எஸ்பெஷலி ஸ்டாலினுடைய கொளத்தூர் தோல்வி. இல்ல, அவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து தோல்வியுற்றது மிகவும் வருந்தக்கூடிய விஷயம். அந்த குளத்தூர் தொகுதி மக்கள் வந்து அவரை ஏன் இழந்தாங்கங்கிறது நமக்கு தெரியல. பட் என்ன ஒரு விஷயம்னா, மக்களுடைய மனநிலையை நம்ம என்னைக்குமே வந்து தெரிஞ்சுக்க முடியாது. மக்களுடைய, ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களே தோற்கடிச்சவங்க தான் இவங்க. இந்த மக்கள் வந்து அவங்க மனநிலையை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. அவரை தோற்கடித்தவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தவர், புரசவாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு VS பாபு அவர்கள். அதே போல இந்த கொளத்தூர் தொகுதிக்கு அவர் ரொம்ப பல திட்டங்கள் பண்ணார். மாண்புமிகு முதல்வர் அவர்களை நம்ம பாராட்டணும். பல திட்டங்கள் பண்ணாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருந்தவர் என்னுடைய 30 ஆண்டு கால நண்பர் அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள். அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு முதலமைச்சருக்கு நிறைய திட்டங்களை பத்தி அவங்க இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க. பட் எதுவுமே மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான். நான் சொன்னேன் இல்லையா, காஞ்சிபுரத்துல ஒருத்தர் எங்களுக்கு கேண்டிடேட் பேர்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு விசில் சின்னத்தை பார்த்தோம் அமைக்கணும்னாங்க. அதனால அந்த சின்னத்திற்கு பயங்கர ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. பட் என்னன்னா, இவர் மெஜாரிட்டியோட தம்பி விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஏதோ அவருக்கு அந்த 10 சீட்டு வந்து அவருக்கு பின்தங்கி விட்டார். ஆனால் அவர் ஒன்னே ஒன்று, இவர்களுடைய திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். அதே போல நான் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கிளிப்பிங்ஸ் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1977 87 வரைக்கும் தலைவர் எப்படி பண்ணாரு, என்னென்ன திட்டங்கள் பண்ணாரு, அதே போல நல்ல அதிகாரிகளை கூட வச்சுக்கிட்டு, நல்ல உதவியாளர்களை கூட வச்சுட்டு, மக்கள் பணியே மகேசன் பணி. இவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் பணியே மகேசன் பணி. அதே தான் என்னுடைய சத்ய சாய்பாபாவும் சொல்லுவார், மாநில சேவை மாதவ சேவை.
ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றது கடவுளுக்கு உதவி பண்ற மாதிரி. அதே தான் பேரறிஞர் அண்ணாவும் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், மக்கள் சேவை மகேசன் சேவை. அதனால இப்ப வரக்கூடிய இவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய இவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம தம்பிக்கு சொன்னாலும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, மக்களுக்கு இன்னும் சேவை செய்ய முடியும். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த எலெக்ஷன்ல தோத்ததுனால அவங்க முடிஞ்சு போச்சு கதை, இனிமேலாம் ஏந்து வர முடியாது, இதோட ஓவர்லாம் யாரும் சொல்லவே முடியாது. நான் சொன்ன மாதிரி தான், ஒரு தோல்வி வந்து ஒரு வெற்றியின் அடுத்த படி. அதனால இப்ப இவங்களே என்ன சொல்றாங்க, முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் என்ன சொல்றாங்க, வரக்கூடிய அரசாங்கத்துக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம், அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 6 மாசம் அவங்க எப்படி நடத்துவாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். 6 மாசம் எப்படி நடத்துறாங்கன்னு நாங்கள் பார்ப்போம், அது வரைக்கும் நாங்கள் எந்த விதமான தொந்தரவும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பட் அவர்கள்லாம் பயங்கர சீனியர். 1975 2021 சுமார் 50 ஆண்டுகள் கழிச்சு தான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானார். அதே போல 1972 திரு எடப்பாடி அவர்கள், அவர் வந்தது 2016, அவரும் ஒரு 45 ஆண்டுகள் கழிச்சு தான் இந்த பதவிக்கே வந்திருக்காங்க. இவர் வந்து 2 வருஷத்துல வந்துட்டார். அதனால அவர் இந்த சீனியர்ஸ் அவங்களுடைய அறிவுரைகளையும் அவர்களுடைய அட்வைஸ், அவங்க பண்ற திட்டங்கள்லாம் கொஞ்சம் அவங்க கேட்டுக்கிட்டு செயல்படுத்தினாருன்னா சிறந்த அரசாங்கத்தை கொடுக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி மக்கள் ஆட்சி கொடுத்தாரோ, மக்களுக்காக சேவைகள் செய்தாரோ, மக்களுக்காக பல திட்டங்கள் கொடுத்தாரோ, அதை தம்பி விஜய் அவர்கள் செய்யலாம். ஒரு அதிமுக காரரா ஒரு 2 நாள்ல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதிமுக வந்து திமுகவின் தயவில் ஆதரவில் ஆட்சி அமைக்க போறாங்கன்ட்டு. உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? இல்ல அது வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1980 நினைக்கிறேன், எனக்கு ஆண்டுகள் கரெக்டா தெரியல, அந்த ஆண்டுகள் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. இப்ப முன்னாள் ஒரிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்களின் தகப்பனார் திரு பிஜு பட்நாயக் அவர்கள் சென்னை ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்டையும் முன்னாள் முதலமைச்சர் திரு மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 2 கட்சியும் இணைக்கிறதுக்காக, அதிமுகவையும் திமுகவையும் இணைக்கிறதுக்கு பெரிய முயற்சி எடுத்தவர் மரியாதைக்குரிய ஒரிசாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு பிஜு பட்நாயக் அவர்கள். எனக்கு தெரிஞ்ச இதை சொல்றேன். அப்போ வந்து சொன்னபோது தலைவர் முதலமைச்சராகவும் திரு கருணாநிதி அவர்கள் தலைவராகவும் ஒரு 2.5 வருஷம் இருந்துட்டு அப்படி மாத்திக்கலாங்கும் போது, அது தலைவரே மனசு ஒரு முடிவெடுக்க வந்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா எனக்கு தெரியல. பட் அதற்கு வந்து தலைவரோட இருந்த தலைவர்கள், அவர்கள் பேரெல்லாம் எனக்கு திரு பன்ருட்டி ராமச்சந்திரன், திரு கே கிருஷ்ணசாமி, திரு நாவலர் நெடுஞ்செழியன், இவர்களை போல இருக்கவர்கள் வந்து தலைவர்கிட்ட அது வேண்டாம் தலைவரே, மக்கள்கிட்ட உனக்கு உள்ள அந்த செல்வாக்கு போயிடும், மக்கள்கிட்ட நீ எம்ஜிஆர்னா ஒரு பெரிய மாசா இருக்க, அந்த கட்சி யாரை எதிர்த்து நீ கட்சி ஆரம்பிச்சியோ அதே கட்சியில போய் நீ சேர்ந்தா உனக்கான அத்தனை செல்வாக்கும் போயிடும்னு சில அறிவுரைகள், சில ரெக்வஸ்ட் பண்ணதுனால தலைவர் அந்த திட்டத்தை விட்டுட்டாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்னா சேரறதுங்கிறது வந்து ஒரு நம்ம கனவுல வேணா நினைச்சுக்கலாம். 2 பேரும் நேரா இப்ப எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்களுக்காக அவரை வந்து எடப்பாடி அண்ணனோட சேம்பர்ல வந்து பார்த்தாங்க. அது வந்து நட்பு ரீதியா. அதே போல அம்மாவுடைய ஒரு திட்டத்துக்காக ஒரு நன்கொடை நிதி கொடுக்கறதுக்காக முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களை போய் சேம்பர்ல பார்த்தாங்க. அதெல்லாம் நட்பு ரீதியாக வேணா யாரை வேணாலும் சந்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. என்ன ஒரு டி நகர்ல ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. எதேச்சியமா நான் வெளியில வரேன், அண்ணன் வராங்க, கான்வாய் வருது, அண்ணன் வந்து இறங்கினோன்னு என்னை பார்த்துட்டு கும்பிட்றாங்க, நான் கும்பிட்றேன், அண்ணன் என்னை பார்த்துட்டு கும்பிட்றாங்க, கை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க பாலாஜின்னு கேட்குறாரு. அது வந்து நட்பு. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் எனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவர், எனக்கு முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வேணுங்கப்பட்டவருங்கிறதுக்காக நான் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர முடியாது. நட்பு ரீதியாக அவங்களோட இருந்துக்கலாம், நட்பா பேசிக்கலாம், பழகிக்கலாம், பார்த்தா கும்பல்லாம் எல்லாம் செய்யலாம். சில தொகுதிகளுக்கு சில காரியம் நடக்கணுமா, அதிமுக எம்எல்ஏ போய் திமுக அமைச்சர்கிட்ட கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம், அதை செஞ்சுக்கலாம். பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் ஒன்னா சேரும், இல்லை ஆதரவு கூட இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது நடக்காத இயலாத விஷயம்.
அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1 கோடி தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. தொண்டர்கள் அதை ஏத்துக்கணும். தலைவர்கள் ஏத்துக்கலாம், முன்னாள் அமைச்சர்கள் ஏத்துக்கலாம், சட்டமன்ற, ஆனா தொண்டர்கள் ஏத்துக்கணும். இல்ல கிட்டத்தட்ட அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல அது வந்து உண்மைங்கிறத வந்து ஒரு எப்ப உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா 2 பேருமே வந்து ஸ்டேட்மெண்ட்டை வெளியில சொல்றதுதான். எப்பயுமே அந்த கிசு கிசு இருக்கும், பேசிப்பாங்க, இதாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஊடகங்கள் தான் வந்து இதாட்ட பேசினாங்க. யார் பேசினாங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. எடப்பாடி அண்ணனும் மாண்புமிகு ஸ்டாலின் அண்ணன் அவர்களும் பேசினாங்க. இல்ல 2ஆம் நிலையில இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவில் இருக்கிற திரு எஸ்பி வேலுமணியும் பேசினாரு, திரு சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் பேசினாரெல்லாம் சொல்ல முடியாது. யார் பேசினாங்கன்னே சொல்ல முடியாது. ஊடகங்கள். பட் வந்து சிபிஐ பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பேபி அவர்கள் சொன்னார்கள், இவங்க வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்க, எங்களுக்கு அரசல் புரசலா தெரிஞ்சுது, அதனால. அது உண்மையே கிடையாது. இப்ப என்னுடைய தலைமை கழக வந்து ஸ்பீக்கர் அவங்க முன்னாள் டிவி நியூஸ் வாசிப்பாங்க நிர்மலா பெரியசாமி, இந்த நாள் கூட நேத்திக்கு ஒன்று எடப்பாடி அண்ணனை பார்த்துட்டு வெளில வந்து சொன்னாங்க, இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள். ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே மிங்கிள் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டு கால நண்பர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களும் அவங்களே நேரில் வந்து நீங்கள்லாம் சண்டை போடாதீங்கப்பா, ஒன்றா சேர்ந்துங்க, கட்சியை ஒன்றா ஆக்கிட்டு ஒரே கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சின்னு ஒன்று இருக்கட்டும்னு சொன்னாதான் நடக்குமே ஒழிய நடக்கவே. எம்ஜிஆர் எதுக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சாருங்கிற அந்த கொள்கையே போயிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அதனால அது வந்து சும்மா ஒரு எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு மவுத் டாக்கு தான். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, விஜயோட ஒரு 35 அதிமுக எம்எல்ஏ போயிடுவாங்க, இல்லை அதிமுகவே மொத்தமாக போயிடும். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு மவுத் டாக்கா இருக்குமே ஒழிய பட் அது ஒரு உண்மையான செய்தி கிடையாது. ஸ்டாலின் இல்லாத ஒரு சட்டமன்றம் உதயநிதி தலைமையில், உங்க பக்கம் அந்த பக்கம் வந்து விஜயுடன் கூடிய செங்கோட்டையன் முதலான பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் மேனேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்ல இவர் வந்து மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்துட்டாரு. சட்டமன்றத்தில் அவர் வந்து சிறப்பாக பேசியிருக்காரு. சிறப்பாக பேசின போது ஒரு தடவை எங்க மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் கார்ல ஏற போயிட்டாரு. அப்ப அவர் அழகா ஜோக்கா சொன்னார் சட்டமன்றத்துல, எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என் கார்ல ஏற போனாரு, என் கார்ல ஏறதை பத்தி இல்லை, அந்த கார் நேரா ஏறி ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு போனா பரவாயில்ல, கமலாலயத்துக்கு போயிடக்கூடாதுன்னாரு. ஸோ திரு அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க வந்து புலி 16 அடி பாய்ஞ்சா 32 அடி பாய்வாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப திறமையான பேச்சாளர். அவர் வந்து ரொம்ப அவங்க தந்தைக்கு உள்ள அத்தனை இதுவும் அவருக்கு உண்டு. அந்த அளவுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரா என்று போக போக தான் பார்க்கணும். பட் அவரை வந்து வழி நடத்துறதுக்கு அவங்களுடைய சீனியர் லீடர்ஸ் திரு ஏவா வேலு அவர்கள், திரு கே.என். நேரு அவர்கள், அவங்கெல்லாம் இருக்கும்போது அவருக்கு சில அட்வைஸ் கொடுத்து இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அவர் அளவுக்கு வருவாருங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமான விஷயம். பட் ஸ்டாலின், திரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்குள்ள அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னுடைய உறவினர் என்று சொல்லலாம், என்னுடைய கசின் பிரதர் தான் திரு எஸ்வி சேகர். திரு எஸ்வி சேகர் அவர்களுடைய ஒரு நாடகத்துக்கு 7,000 பிளேக்கு வந்தார். அப்ப இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க வந்து அவர் ஏதோ துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு பேசின்பாரு, எல்லாரும் இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு பார்த்தேன், ஒரு 45 மினிட்ஸ் பேசினார் வித்தவுட் ஹேவிங் எந்த பேப்பரும் இல்லை. அவர் வந்து திரு எஸ்வி சேகர் எம்எல்ஏவா இருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களிடம் எப்படி பழகினாரு, என்ன பண்ணாரு, அத்தனை விஷயமும் ஒன்று விடாம சொன்னார். அப்ப நான் அப்பதான் நினைச்சிட்டு, என் பிரதர் இன்னொரு கசின், அவரோட கசின் என் கசின் உட்கார்ந்துருக்கோம். அப்ப நான் சொன்னேன், என்னப்பா அது இவ்வளோ அழகா இவ்வளோ 3/4 மணி நேரம் பேசுறாரு, நான் கூட இவங்க எங்க ஆளுகள்லாம் வந்து ஏதோ துண்டுச்சீட்டை வச்சுன்னு பேசின்னு பாருலாம் சொல்லுவாங்க, பட் உண்மையிலே பாராட்ட வேண்டியதுன்னு முடிச்சுட்டு போய் சேகர்கிட்ட சொன்னேன், எஸ்வி சேகர்கிட்ட. ரொம்ப பிரமாதமா பேசினாரு. அவர் வந்து சேகர் முதல் ரோல உட்காருங்கன்னாரு, நான் வேண்டான்னு கடைசி ரோல தான் போய் உட்காந்துருந்தேன். ஏன்னாலும் ஒரு விஷயம், பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகை கூட வாசம் உண்டு. யாரா இருந்தாலுமே நம்ம இப்ப எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தா அதிமுகன்னு என்ன இருந்தாலும், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு அவர் பேர் எனக்கு சொல்ல வேண்டாம்,
அவர் ஒரு தடவை வந்து திரு கருணாநிதி அவர்களை ஒருமையில பேசிட்டார். அது நடந்த சம்பவம்னு எல்லாரும் சொன்னாங்க. தலைவர் கார்ல போயிருந்தாரு, அவரும் கார்ல உட்கார்ந்தவர் சொன்னோன்னே கார்ல இருந்து இறங்குங்கன்ட்டாராம். இறங்குங்க முதல்ல இறங்குங்கன்ட்டு தலைவர் கோட்டைக்கு போயிட்டாரு. கோட்டையில போயிட்டு தலைவர் சேம்பர்ல உட்காந்துட்டாரு, இவர் வாசல்ல உட்காந்துருக்காரு. காலையில 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு. தலைவர் கூப்பிடல அவரை. போறவர் அமைச்சர் அரங்கநாயம் அண்ணன், பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன், எல்லாம் கே அண்ணன் எல்லாரும் போய் தலைவர்கிட்ட சொல்றாங்களாம், வெளில உட்காந்துருக்காரு, உட்காரட்டும் நான் கூப்பிடுறேன் விடு அப்படின்னு சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிட்டாராம். அவர் எனக்கே தலைவர், அவரை பத்தி நீ எனக்கு பேசினா சோப் அடிச்சு என்ன இது பண்ணலான்னு பாக்குறியா? இதுதான் கடைசி, மரியாதையோட பேசணும். அவருடைய வரலாறுலாம் தெரியுமா, அவர் கட்சிக்காக என்ன பண்ணாரு தெரியுமான்னு கேட்டாராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல நான் படிச்ச விஷயம்தான், புக்குல இருந்து படிச்ச விஷயங்கள். ஸோ அதனால நட்பு வேற, ஆனா கட்சி வந்து ரெண்டும் அதிமுக திமுக ஒன்னாயிடும் அப்படிங்கிறது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இந்த பேச்சாற்றலையும் மற்றதையும் வந்து சட்டசபையில வந்து நல்லா எதிர்கொள்வார். பட் நீங்க பாத்தீங்கன்னா 108 பேர்ல 4 பேரை தவிர வேற யாராலையுமே அவங்களால அசம்பிளியில சரியா பேச முடியாது. யாரு? டிவிகேல யாருமே கரெக்டா வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியாது. கேள்விக்கான பதிலை அவங்களால எதிர்கொள்ள முடியும். அரசு அதிகாரிகள் இருக்காங்க, ஒன்னொன்னுத்தையும் ஸ்லிப் எழுதி கொடுத்துருவாங்க. கேள்வி நேரம், இந்த கேள்வியில இவங்க கேள்வி கேட்பாங்க, இதுக்கு இது பதில் சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் சட்டசபையை நடத்தி கொண்டு போறதுங்கிறது அவை முன்னவரா அண்ணன் மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை போட்டா அவை முன்னவரா அவருக்கு கொண்டு போறதுக்கு சரியான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்றது திமுக தோத்தாச்சு, ஆனா எல்லாருமே சொல்றது என்னன்னா ஸ்டாலின் தோற்றது தான் வந்து எங்களால வந்து ஜீரணிக்க முடியல. ஏன்னா ஸ்டாலினோட உழைப்பு இந்த 2026 தேர்தலில் கருணாநிதி கூட அப்படி உழைச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அவருடைய உழைப்பை பத்தி நீங்க என்ன பாக்கல? இல்ல, நான் வந்து ரொம்ப எனக்கு அடிக்கடி அவரை வந்து நான் அந்த டிவி கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவருடைய ஏஜுக்கு அவர் வந்து இவ்வளோ சுறுசுறுப்பா வந்து அவர் பணியாற்றுறதுங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய. இப்போ எனக்கு ஏஜ் 61 ஆயிடுத்து, இப்பயே என்னால் வந்து சோர்வா இருக்கேன். ஆனா அவர்கிட்ட சோர்வே பார்க்க முடியாது. அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அண்ணன் அவர்களும் இந்த தேர்தலுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அது வந்து நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையிலே அவர் தோல்வி விட்டுறது அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னாராம். அதை சொன்னது என்னுடைய நண்பர் பாண்டிச்சேரி அதிமுக மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் சொன்னாராம். அப்பா அவர் தோத்திருக்க கூடாதுப்பா அப்படின்னு எடப்பாடி அண்ணன் வந்து அவர்கிட்ட சொன்னார, தோத்திருக்க கூடாதுப்பா, அது வந்து மக்கள் அதோட பண்ணிட்டாங்களேப்பா, அது தவறுப்பா, அவர் தோக்கவே கூடாது அப்படி. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு மக்களுக்காக. அவருடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாம இந்த தேர்தலில் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பா பயணம் செஞ்சாரு. அவர் வந்து அவருடைய அரசியல் அனுபவங்கிறது யாருக்குமே கிடையாது. அவருடைய அரசியல் அனுபவம், அவர் இளைஞரணி செயலாளர்லேருந்து அப்படியே படிப்படியா வந்து மேயராகி 2006 துணை முதல்வராகி 2021 தான் உழைப்பு. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாராம், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதுதான் அது வந்து அதுக்கு வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அவருக்கு. உண்மையிலேயே அவருடைய சுறுசுறுப்பை பார்த்து நம்ம எல்லாருமே தலைவணங்கணும். அது கண்டிப்பா. இப்ப இது எல்லாம் முடிஞ்ச 2026 விஜய், இன்னொரு பக்கம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தது நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி, அட்லீஸ்ட் சீமானோட வெற்றி, எதுவுமே நடக்கல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மாண்புமிகு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேச்சாற்றல் மிக்கவர்னா அவரை நான் 2009 அவர் என்ன மறந்துருப்பாரு கண்டிப்பா. 2009 கும்பகோணம் மகாமாகம் குளத்திற்கு அருகில அவரை வந்து நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போறேன். அன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில வந்து போட்டியிடுபவர் திரு மணிசங்கர் ஐயர், அவருக்கு எதிர்த்தாப்புல போட்டியிடுபவர் என் மரியாதைக்குரிய என் அண்ணன் திரு OS மணியன் அவர்கள். அப்போ வந்து அண்ணன், என்னுடைய மரியாதைக்குரிய, நாங்கள் பெரிய அண்ணன் தான் சொல்லுவேன் அவரை, திரு மா நடராஜன் அவர்கள். அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, சீமான நீ வந்து கண்டிப்பா மயிலாடுதுறைக்கு, கும்பகோணம் தொகுதி, அதாவது மயிலாடுதுறை தொகுதிக்கு 2 இடத்துல நீ பிரச்சாரத்துக்கு கொண்டு போகணுன்றாரு. அன்னைக்கு 3:30 மணிக்கு மத்தியானம் வெயில்ல வந்து பேசுறாரு, 5 மணி வரைக்கும் பேசுறாரு, 1.5 மணி நேரம். சிறந்த பேச்சாளர். அப்படியே நான் அவரை வந்தோடனே ஒரு பொன்னாடை போட்டேன், அப்புறம் மேடையிலையும் போய் பொன்னாடை போட்டோன்னு சொன்னார், ஏன் நான் வந்தோடனே நீங்க தான் போட்டுட்டீங்களே, இல்லை ரொம்ப பிரமாதமா பேசினீங்கன்னு. அவர் வந்து அவருக்கு ஏன் மக்கள் அவரை வந்து அங்கீகரிக்கலைன்னு தெரியல. மக்கள் மனதில் தான் எல்லாம் உண்டு. சிறந்த பேச்சாளர், தமிழ் பற்றாளர். அது என்ன ஒரு விஷயம்னா,
நம்ம வந்து அதை தமிழ் தமிழ் தமிழ்னே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. தமிழ் உண்டு. தமிழ் இல்லைன்னா நானே பேசும்போது சொல்வேன், எங்கள் வாழும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஆனா அங்க ஓட்டர்ஸ் வந்து எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க, தமிழ்காரங்க மட்டும் கிடையாது. சென்னையில எடுத்தீங்கன்னா மேக்சிமம் பாப்புலேஷன்ஸ் ஆர் தெலுங்கு பீப்புள். ஸோ என்னன்னா, நீங்க தமிழ் ஓரளவு தான் தமிழை பற்றியோ அதோ பேசுறமே ஒழிய மித்தபடி நீங்க எல்லா மொழிக்காரங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாகும். அவங்க மனசுல மைண்ட்ல செட் ஆயிடும். இவர் எப்பயும் தமிழை பத்தியே பேசிக்கிட்டே தமிழ் தான் அது, முப்பாட்டனன் முருகன் அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. பட் ஒரு சிறந்த பேச்சாளர், அவருக்கும் சிறந்த ஒரு ஆளுமைக்கான திறமை இருக்கு. ஆனா மக்கள் ஏன் அங்கீகரிக்கலைங்கிறது தான் கொஸ்டின் மார்க். அதை வந்து அவர் இப்ப கூட அவருடைய ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாரு, ஒரு தோல்விங்கிறது யாருக்கும் நிரந்தர தோல்வி கிடையாது, அது ஒரு இதுன்னு அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டார். வேற யாரெல்லாம் அப்படியே ஃபங்காகி உட்காந்துருவாங்க. அனைத்து தொகுதியில அவரே வந்து 4வது இடத்துக்கோ என்ன போறாரு. அவரை தோற்கடித்தவர் திரு தம்பி பிரபு அவர்கள் வந்து என்னுடைய நண்பருடைய உறவினர், என்னுடைய நெருங்கிய நண்பர் திருவான்மையூர் முருகன் இருக்காரு, அவருடைய நெருங்கிய உறவினர் தான் டாக்டர் பிரபு அவர்கள் காரைக்குடியில. ஏன் சொல்றேன்னா, இந்த முதல் ஸ்டாண்டு கரெக்டா வச்சுக்கணும். இப்ப திரு வைகோ அவர்கள் திரு கருணாநிதி அவர்களை விட்டு வெளில வந்தார், ஒரே ஸ்டாண்டுல இல்லை. அந்த ஒரே ஸ்டாண்ட் எடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒண்டிதான். அந்த ஸ்டாண்டை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்தார், எம்ஜிஆர் உதவி பண்ணாரு, அது பண்ணாரு, அதாட்டம் யாரும் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எம்ஜிஆரை வந்து அப்படியே ரெட்டிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள். அதை செய்யவே கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, 3 வயசுல எம்ஜிஆர் வந்தார் வேதாரண்யம் மூலியம் கும்பகோணத்துக்கு. அப்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. 3 வயசுங்கிறது யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. அவரை சொல்லுவாங்க மலையாளிம்பாங்க. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடத்தினவர் அவர் தான். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். பெரியார் சீர்திருத்த எழுத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அனைத்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட், பட்டுக்கோட்டை அழகிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ற பெயர் வைத்த தமிழ் அத்தனை பேரோட பெயரையும் வச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். சென்னையில உள்ள சாலைகள் அனைத்துக்கும் உள்ளவங்க பேர், பெரியவங்க பேரை வச்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தமிழ் தான், அவர் மலையாளியோ ஏதோ கிடையாது. இவங்க வந்து அதை வந்து அண்ணனுக்கு, எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் தான் அவருக்கு கூடவே இருக்காரு, பட் வந்து ஒரு வக்கீல் இருக்காரு. பட் என்னன்னா அட்வைசஸ் அவங்க வந்து எடுத்து சொல்லணும். நான் வந்து அவர் பேர் சொல்ல விருப்பப்படல, பட் அவருக்கு கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலம் நான் ஒரு அட்வைசராக தான் இருந்தேன். இப்போதான் ஒரு 4 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் போல. அந்த 21 ஆண்டு காலமும் அவர் ஷைன் பண்ணார். ஏன்னா எது தவறு பண்ணாலும் நான் கிளீனாக சொல்லிடுவேன், பயப்படவே மாட்டேன். இதை பண்ணாதீங்க, தயவு பண்ணி இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் கெட்டு போகும், இதை செய்யாதீங்க. அதை சொல்றதுக்கு நபர்கள் வேணும், அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் வேணும். அவங்க ஆலோசகர் சொல்றதை அவங்க எடுத்துக்கணும், அப்போதான் வர முடியும். பட் சீமான் அவர்களுக்கு இப்போ இல்லைனாலும் அது வந்து அதுதான் நான் சொல்றேனே, தோல்விங்கிறது ஒரு வெற்றிக்கான படி. வரலாறு திரும்புகிறது, வரலாறு திரும்ப வச்சிட்டாங்க. எம்ஜிஆர் ஈக்குவல் டு விஜய் அப்படின்னாங்க. இப்போதைக்கு எம்ஜிஆரை விட அதிக வாக்கு சதவீதத்தோட விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு எம்ஜிஆர் ரசிகனா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒண்டிதானே ஒழிய இன்னொரு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ வரத்துக்கான வாய்ப்புகள்ங்கிறது முடியாத காரியம். இவர் 5 ஆண்டு காலம் எப்படி அரசாங்கத்தை நடத்துவார்னு மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் சரியான அரசாங்கத்தை கொடுக்கவில்லை என்றால் இவருக்கு சரிவுதான் ஏற்படுமே ஒழிய, ஏன்னா நான் தான் சொல்றேனே 77, 80, 84, அதுவும் 80ல வந்து கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றாங்க இந்திரா காந்தி. டிஸ்மிஸ் பண்ணிட்டு அப்ப வந்து 39 நாடாளுமன்ற தொகுதியை திமுகவும் காங்கிரஸும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொன்னாங்களாம், என் லைஃப் லாங் ஐ வில் ஹேவ் அலைன்ஸ் வித் எம்ஜிஆர் ஒன்லி, ஐ வில் டேக்கன் ஏ ராங் டிசிஷன். நாங்க அப்ப சொல்லுவாங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் கூட்டின மாதிரி மெட்ராஸ்ல கூட்டத்தை யாராலையும். அப்ப 84ல நான் அவங்க மேல ரொம்ப பற்று உண்டு எனக்கு. திருமதி மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள் 84ல அக்டோபர் 5ஆம் தேதி அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு பார்க்க வராங்க. அக்டோபர் 12 தேதிக்கு வராங்க, ஹைதராபாத்ல இருந்து வராங்க. வரும்போது என்ன சொல்றாங்க, முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு ராஜாராம் அவர்களிலும் திரு சுகாதாரத்துறை திரு டாக்டர் HV அண்டே அவர்களிடம் எனக்கு ரெட் கார்பெட் வெல்கம் வேண்டாம், எனக்கு கொடையெல்லாம் பிடிக்கக்கூடாது, வெயில் கொடையெல்லாம் பிடிக்கக்கூடாது, இறங்கி அப்போலோலேருந்து நேராக வராங்க. சாரி, ஏர்போர்ட் மீனம்பாக்கத்துலேருந்து அப்போலோவுக்கு கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க எம்ஜிஆர். ஈஸ் எம்ஜிஆர், ஐ கான்ட் பிலீவ், அவரா எம்ஜிஆர்,
ஜானகி அம்மா கையை பிடிச்சிருந்தாங்க. இட்ஸ் மை டியூட்டி டு சேவ் தி லைஃப் ஆஃப் மை பிரதர் எம்ஜிஆர்னாங்க. உடனே ஏர் ஆம்புலன்ஸ் வேர்ல்டுலயே எனக்கு தெரிஞ்சு ஏர் ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான். புரூக்லின் மருத்துவமனை கொண்டு போறாங்க. உடனே டாக்டர் கானு ஜப்பான்ல இருந்து வராரு. எல்லாத்தையும் பண்ணவங்க மரியாதைக்குரிய முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்களுக்கு தான். நான் என்றைக்குமே உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை வந்து அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும். ஏன்னா காங்கிரஸுக்கு இருக்காங்களோ இல்லையோ, திரு இந்திரா காந்தி அவர்களுக்கு இருக்கணும். ஏன்னா எங்க தலைவன் உயிரை காப்பாத்தினவங்க அவங்க தான். இல்லாட்டியும் அவர் முடிஞ்சு போச்சு. அக்டோபர் மாசமே 84லயே அவர் மறைஞ்சிருப்பாரு. ஆனா 3 ஆண்டுகள் அதுக்கு பிறகு டிசம்பர் 24, 87 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தது காரணம் மருத்துவர்கள் என்றாலும் அந்த உதவியை செய்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் தான். விஜய் திரு விஜய் அவர்களுக்கு வந்து நான் அதை சொன்னேனே, ஈ ஷுட் ஃபாலோ தி பாலிசி ஆஃப் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய பாலிசியை ஃபாலோ பண்ணணுமே ஒழிய அவர் வந்து சினிமா கடைசியா கூட இப்ப ஜனநாயகன்ல அவருடைய கிளைமேக்ஸ் சீன்ல எம்ஜிஆர் போட்டோ தான் காட்டுறாரு, அதுல சாட்ட விழுதுன்னு சொன்னாங்க. நான் அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கல, அது சொன்னாங்க. நான் வந்து அவருடைய திரைப்படம் மன்னிக்க வேண்டும், திரு விஜய் அவர்கள் திரைப்படத்தை நான் பார்த்ததே கிடையாது, யாரும் நம்பவும் மாட்டாங்க சொன்னா. எனக்கு எம்ஜிஆர் படத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்த்ததில்ல எம்ஜிஆர் திரைப்படம் தான். அதுல என்னன்னா அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த பாடல்களையோ இல்லை கொள்கைகளையோ சொல்றதுல மட்டும் அர்த்தம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதான் முடியுமே ஒழிய. இன்னைக்கும் நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, அவர் கார்ல பெருசா வராரு, தயவு பண்ணி நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் உண்டு, கண்ணாடியை இறக்கிட்டு எல்லாரையும் கும்பிட்டு வாங்க. அதுதான். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 1977 ஜூன் 30 பதவி ஏற்றப்புறம் நேராக பதவி ஏற்றுட்டு வந்து அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு மவுண்ட் ரோட்ல சொன்னாரு. அது பேர் அதுக்கப்புறம் தான் அண்ணா சாலை. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி தான் நான் பதவி ஏற்றுக்கிறேன், உங்களால தான் நீங்க இல்லைன்னா நான் இந்த எம்ஜிஆர் இல்லைன்னாரு. அதை வந்து அவர் திரு விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர்ல ஒரு 50% ஆகலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இல்லை நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஈக்குவலா திரு எடப்பாடி அண்ணனுக்குன்னு ஒரு தனி இது இருக்கும், அவருக்குன்னு ஒரு தனி இது வச்சிருப்பாரு. பட் அவங்களுக்கு ஈக்குவலா எம்ஜிஆருக்கு ஈக்குவலா திரு விஜய் அவர்களை இன்னைக்கு கூட்டம் கூடும். அது எதுக்கு வேணாலும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2006 மரியாதைக்குரிய சினிமா நடிகை திரு சிம்ரன் அவர்களை பிரச்சாரத்துக்கு கூட்டு போயிருந்தேன். கூட்டு போனும்போது நான் திருநெல்வேலிக்கு போல, அது சொல்றது தவறு இல்லை, நான் சொல்றதுல தவறு கிடையாது. திருநெல்வேலிக்கு என்னுடைய நண்பர் தான் கூட்டு போறாரு. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறது இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். கிட்டத்தட்ட 25,000 பேர் கூட்டம் அங்க. அவ்வளவு கூட்டம் சிம்ரனுக்கு. அண்ணன் லைன்ல வந்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன், பாலாஜி என்ன ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவீங்களா நீங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கு, என்ன போய் மேடையில ஏறி இது பண்ண சொல்றீங்க. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க, நீங்க ஏறுங்க, ஒன்றும் பேச வராது அவங்களுக்கு, வெறும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, அம்மாவின் சின்னம் ரெட்டலை, எம்ஜிஆரின் சின்னம் ரெட்டலைப்பாங்க அப்படின்னு. அன்னைக்கு 25,000 பேர் கூட்டம். ஆனா அந்த தேர்தலில் 2006 திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தோல்வியுற்றார். ஏன் சொல்றேன்னா, அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறினது, மக்கள் செல்வாக்கா மாறினது ஒரே தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். இவருக்கு வரலாம், கூட்டம் வரலாம் எல்லாம், அந்த கூட்டத்தை இவர் ஓட்டா மாத்தணும். அப்படி அவர் மாத்திருந்தாருன்னா இன்னைக்கு 108 இருந்து இந்த 10 பேருக்காக அவர் பாவம் இந்த 2-3 நாள் ரொம்ப சிரமப்பட்டாரு. அவருக்கு வந்து அந்த தம்பிங் மெஜாரிட்டி 118 அந்த மேஜிக் நம்பர் அவருக்கு கிடைச்சிருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, அவர் பிரச்சாரத்துக்கு போகாதனாலன்னு கூட சொல்லுவாங்க, தடைகள் இருந்தது போகலன்னு. அப்படி கிடையாது. போகலனாலும் எத்தனையோ சோசியல் மீடியா இருக்கு, அதுல அவர் பேசியிருக்கலாம், என்னால ஏதாட்டும் வர முடியல அதுன்னு. பட் நீங்க சொன்ன ஒரே ஒரு கருத்தை நான் மறுத்து சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிறது ஒருத்தர் தானே ஒழிய இதுக்கப்புறம் இன்னொரு எம்ஜிஆர் பிறந்தெல்லாம் வர முடியாது. இவருக்கு 50% அந்த இது இருக்கலாமே ஒழிய முழுமையா இருக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஒரு இறுதி கேள்வியா கூட இருக்கலாம். பட் இந்த கேள்வி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கற்பனையா கூட வச்சுக்கலாமே, இப்ப தாவைக்கால வந்து சேரும்படி உங்களுடைய செங்கோட்டையார்னு கூப்பிட்டாருன்னு என்னவா இருக்கும்? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி தானே, கரெக்டான சரியான கேள்வி. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு எம்ஜிஆரை வந்து மனசுல ஏத்துக்கிட்டு என்னுடைய கையிலேயே அவரை தலைவரை வச்சிருப்பேன். எம்ஜிஆரை கையிலேயே நான் வந்து டேட்டூ போட்டிருக்கேன். எம்ஜிஆர் 1987 எம்ஜிஆர் இறந்து ஒரு 3 நாள்ல
எதுக்கு சொல்றேன்னா, எம்ஜிஆரை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னொருத்த தலைவனா ஏத்துக்கணும்னா அந்த மனசை மாத்திக்கணும். மனசை மாத்திக்கிட்டு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதே எனக்கு இந்த டிவிகேல ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க, வெற்றி பெற்றவங்க 10 நண்பர்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஆலோசனை சொல்லலாம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, தயவு பண்ணி விஜய் சார்கிட்ட போய் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, பட் வந்து இது நான் இதுக்காக நான் அந்த கட்சியில போய் ஒரு பதவி வாங்கிக்கிட்டு அந்த பதவி சுகத்தை அமைஞ்சு அனுபவிச்சுட்டு எனக்கு போனாங்க உடனே ஒரு பெரிய போஸ்ட் கொடுப்பாங்க, வாரிய தலைவர் கொடுப்பாங்கங்கிறது அது எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள் வந்து அதை செய்ய மாட்டாங்க. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் போனதை தவறு சொல்ல, அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், அவர் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டார். நீங்க சொன்ன மாதிரி அது அண்ணனுக்கு ஒரு பெரிய மனத்தாங்கல். அவருக்கு இப்ப நீங்க எப்படி மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சுறுசுறுப்போ, அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்சு 78 வயசு செங்கோட்டையன் அண்ணனுக்கு. அவராட்டம் சுறுசுறுப்பே பார்க்க முடியாது, அப்படி சுறுசுறுப்பா இருப்பாரு. இப்ப 3 நாள் முன்னாடி என்னுடைய நண்பர் சொன்னார், 300 பேருக்கும் அவங்க பொன்னாடை போட வந்தவங்கள வாங்கி இவரே அந்த 300 பேருக்கும் பொன்னாடை போட்டார், நின்றுகிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அழைப்பு வந்தால் நேரடியாக அழைப்பு திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களோ, திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோ, இல்லை திரு விஜய் அவர்களோ, யார் மூலியமா எங்களுக்கு, ஏன்னா எனக்கு நான் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள்ல 7 ஆண்டுகள் கொள்கை பரப்பு செயலாளரோட பெரிய உதவியாளர்ல அவர் கூட இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா டூர் ப்ரோக்ராம் போட்டவன். ஸோ கொள்கையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு கவர்மெண்டோட பாலிசி போய் ரீச் ஆகணும்னா இப்பெல்லாம் சோசியல் மீடியா அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்று தெருமுனை கூட்டம் போடணும். அந்த தெருவில் போய் நீங்க ஒரு கூட்டத்தை போடும்போது அந்த டீ கடையில வந்து ஒரு 50 பேரோ 10 பேரோ உட்காந்தா கூட அந்த 10 பேர் 100 பேர்கிட்ட போய் சொல்லுவான். அந்த தெருமுனை கூட்டம் தான் ரொம்ப ஃபாஸ்டா ரீச் ஆகும். இப்ப இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளரோ அவங்க கட்சியில ராஜ்மோகன் அவருக்கு என்ன விதமான இது இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய பேச்சாளர்களிடம் கேட்டால், பாலாஜி அவர்கள் எங்களுக்கு கூட்டம் போட்டு கொடுத்த மாதிரி, பாலாஜி அவர்கள் உதவி பண்ண மாதிரி யாருமே எங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நான் 21 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 ரூபாய் நான் சன்மானம் கூட வாங்காமல் அந்த கட்சிக்கு இலவசம்னு சொல்லக்கூடாது, என் தலைவர் கட்சி, அந்த கட்சிக்கு உழைத்தேன். எனக்கு 1 ரூபாய் கூட சம்பளம் கிடையாது, 1 ரூபா கூட நான் நயா பைசா வாங்கலை. ஏன்னா என்னுடைய எம்ஜிஆருக்காக, இந்த கட்சிக்காக நம்ம செய்யணுங்கிறது. திரு விஜய் அவர்கள் 50% வேணா ஆகலாமே ஒழிய 300 மீண்டும் ஒரு எம்ஜிஆராகவோ, மீண்டும் எம்ஜிஆர் பிறந்து விட்டார் 300 எம்ஜிஆர் வந்துட்டாருங்கிறது கிடையாது. பட் அதுல 50% எப்படி அவர் சக்சஸ் ஆகலான்னா, யூ ஷுட் ஃபாலோ தி பாலிசி ஆஃப் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய திட்டங்கள், முன்னாள் இப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட திட்டம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திட்டத்தை கொண்டு போகணும். புதுசா சில திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரணும். மக்கள் தான் முக்கியம், ஏழை ஜனங்க முக்கியம். எல்லா திட்டத்தையும் சிறப்பா செயல்படுத்தணும். ஒரு அமைச்சரின் தனிப்பட்ட முறையில அவர் கூப்பிட்டு ரெவ்யூ பண்ணணும். அவருக்கு இருக்கிற பிசினஸ்ல கூட கேபினெட் மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் போது தான் எல்லா ரெவ்யூவும் நடக்கும். தனிப்பட்ட முறையில ஒன்றும் இல்லை, 30 அமைச்சர் இருக்க போறாங்க, ஒரு அமைச்சருக்கு 10 நிமிஷம்னா என்ன ஆயிட போகுது? அந்த அமைச்சர்களை நேராக உங்க இதுக்கு சேம்பருக்கு கூப்பிட்டு, இன்னைக்கு என்ன விஷயம், என்ன பண்ண, மக்களுக்கு என்ன செஞ்ச, மக்களை போய் பார்த்தியா? இப்ப நாளையிலேருந்து அவர் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் நன்றி தெரிவிக்கணும். போய் ரோடு போய் நன்றி தெரிவிக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்ப சக்சஸ் ஆக முடியும்னு சொல்றேன். காலையில இருந்து வாக்கிங் போற மாதிரி இன்னைக்கு இந்த ஏரியான்னு வச்சுன்னா அந்த தெரு வழியா நடந்து போய் மக்களோட குறைகளை கேட்கணும். நம்ம 100% சக்சஸ் பண்ண முடியாது, அவங்களோட 50% அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒன்றுத்துக்கும் கவுன்சிலர்கிட்ட போகணும், இதுக்கு போகணும், அவங்க வாக்கிங் போறாங்க. ஏன் பீச்சில் தான் வாக்கிங் போகணுமா? ஏன் அந்த தெரு வழியா நடந்து போய் நீ மக்களோட குறைகளை கேட்டனா மக்கள் உனக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்க. 100 பெட்டிஷனையும் உன்னால சக்சஸ் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு 50 பெட்டிஷனை பண்ணு, தே வில் பி ஹாப்பி. பொதுமக்கள், உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதுக்கு இது பண்ணுவாங்க. அதை அவர் செய்யணும். அதை அவருக்கு ஆலோசனை, நல்ல ஆலோசகராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு சினிமாவில் இருக்கிறவங்க தான் இப்போ பிஏவா இருப்பாங்க, சினிமாவில் ஆக்ட் பண்ணவங்க அவர் இருக்கும்போது அசிஸ்டண்டா. பட் ஈ ஷுட் அப்பாயிண்ட் ஏ பொலிட்டிக்கல் பிஏ. ஈ ஷுட் நோ தி பாலிடிக்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லை, 43 ஆண்டு காலம் என்னுடைய அனுபவம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ மற்ற கட்சியிலையும் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கணும், அப்படி இருக்குலாம் சொல்லுவேன், இப்படி பண்ணுங்க, அப்படி என்னால் தெரிஞ்சதை சொல்லுவேன். எனக்கு மேலே மூளை உள்ளவங்க, எனக்கு மேலே இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரோட இதையும் யூஸ் பண்ண அவர் வில் பி 50% ஆஃப் எம்ஜிஆர், பட் இஸ் நாட் பி ஏ எம்ஜிஆர்.
நன்றி சார். இவ்வளவு நன்றி. நேரம் என்னுடைய இத்தனை நேரம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து என்னை பேட்டி எடுத்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். அனைவரும் ஜெய் ரிகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஜெய்கிரி யூடியூப் சேனல் நல்ல பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தமிழை வந்து வளர்க்கறதுக்காக, அதுவும் பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல தமிழை வளர்க்கறதுக்காக பல தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெங்களூர், கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தோட அவங்க இணைஞ்சு அவங்களுடைய ஒரு நிகழ்ச்சியும் இந்த தமிழுக்காக அவங்க எடுக்கும் முயற்சியை இவர் இந்த ஜெய்திகி யூடியூப் சேனல் சிறப்பாக பணி செஞ்சு வராங்க. எல்லாரும் தயவு பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.